விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க பொதுவாக தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படுவாங்களே தவிர தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம். தான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல் குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள். அதிகமான வலிகளும் துயரங்களும் பாதிப்புகளும் அடையக்கூடிய ஒரு ராசியாகவே இது பார்க்க கிட்டத்தட்ட 5 வருஷங்களில் சொல்ல முடியாத துயரமும் பிரச்சனையும் அவமானங்களும் துக்கங்களும் உடன் பிறந்தவர்களாலோ இல்லை நண்பர்களாலோ இல்லை அடுத்த மனிதர்களாலோ சில பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போது அந்த மகரத்துக்கு நிம்மதி, அமைதி, வலிக்கு, வேதனைக்கு உண்டான விஷயங்களுக்கான கன்க்ளூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முடிவுரை எழுதக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த மனசு தெளிவாகக்கூடிய இப்போ காலகட்டத்தில் நீங்கள் நகர்ந்து வர்றீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஊரை விட்டு ஊர் போனேங்க, நிறைய பிரச்சனைகள் பையன் பிள்ளைங்களாலேயும் பேரன் பேத்திங்களாலேயும் எல்லாத்தாலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் 7.5 சனியில் மதிக்காத எங்களோட வார்த்தைகளிலே கேவலமும் அசிங்கமும் அவமானமும் படுத்தக்கூடிய சொந்தக்காரங்க முன்னாடி எப்படிலாம் வாழ போகிறோன்னு நினச்சி அந்த அளவுக்கு கதி கலங்கி போய் நின்றுட்டு இருந்திருக்கோம். மதிக்காத சில பேர்த்தோடைய வார்த்தைகளை இப்போ கேட்குற நிலைமைக்கு கண்டிப்பாக இப்போது ஒரு வலி பிறக்கும், புது தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்க ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த திருநள்ளாறு சனி பயிற்சியானது இந்த சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை சரியாக 5:20 மணிக்கு பயிற்சியாகலோட இந்த சனி சிறப்பு தலங்களான திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் சனி பிரத்தி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திருநள்ளாறுக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கிட்ட சனி பிரத்தி பண்ணிக்கிட்டாலும் சரி, அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சனி பிரத்தியை உங்கள் குடும்பத்தினாரோட உறவுகள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கோ அவங்களுடைய குலதெய்வத்துக்கோ குலதெய்வ வழிபாடோ நீங்கள் பண்ணிக்கலாம். சேனலை பொதுவாக இப்போ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. என்னோட தொடர்ந்து வருகின்ற இந்த புத்தாண்டு பிரத்யேக வீடியோஸ் புத்தாண்டுக்கு பலன்களை சொல்ல உள்ளேன். அந்த முழு பதிவும் நீங்கள் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த முழு பதிவு பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களும் நிகழ்கால உண்மையான முகங்களையும் மற்றும் எதிர்காலத்தில் சனிப்பெயர்ச்சியுடைய அதிர்வலைகளும் தாக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு இந்த காணொளியானது மிக துல்லியமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளிநாடு மக்களுக்கான பிரத்யேக வீடியோஸ் எல்லாம் நிறைய போட உள்ளேன். வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த சிறப்பு பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு பாத சனிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மகர ராசிக்காரங்க இப்போது முழுசாக சொல்லணும் அப்படின்னா என்ன உறவுக்காரங்களோடையோ இல்லை எதிர்பார்க்காத பண விஷயத்தில் விரயங்களோ, தாய் வழியில் ஒரு சில பிரச்சனைகளோ, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்பட்டு கொண்டு இருந்திருப்பீர். பொதுவாக கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க தன்னுடைய ராசியிலேருந்து, அதாவது ஜென்மத்துக்கே வரும்போது ராசியிலே இருந்து 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில முயற்சிகளில் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் தோல்வி அப்படிங்கிற நிலையை கண்டிருப்பீங்க. எது எடுத்தாலும் பிரச்சனையாக தாங்க இருக்குது, எது எடுத்தாலும் சரியாக முடியலை அப்படிங்கிற பிரச்சனையாக கொடுத்துருக்கும். அது இளைய சகோதர வழியில் சில நெருக்கடிகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் கொடுத்துருக்கும். 3ஆம் நபர்களால் பிரச்சனைகள் இருந்திருக்கும். நண்பர்கள், ரொம்ப நாளாக நண்பர்களாக இருந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பெட்டாக இருந்தாங்க, ரொம்ப அன்னோன்யமாக இருந்தவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் புரிதல் இல்லாமல் ஏமாற்றமோ இல்லை பிரிவோ அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அடுத்தது தன்னுடைய முதல் பார்வையிலிருந்து 1ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கும்போது கலத்தர வகையில் உங்கள் கணவன் மனைவியாக இருக்கும்போது மனைவி கணவனுக்கு மனைவினாலோ மனைவிக்கு கணவனாலேயோ ஒரு சில இடர்பாடுகளும் இடையூறுகளும் இன்னல்களும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுரும்.
ஒன்று லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையா இருக்கும், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்துலையா இருக்கும். ரொம்ப நாளாக என் மனசை புரிஞ்சு கரெக்டாக நடந்துட்டு வந்தாங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்பவே என்னை படுத்தி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். அதே மாதிரி 1ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய ராசியிலேருந்து 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது ஜீவனகாரகான தொழிலில் சில பிரச்சனைகளும் அடியும் விழுந்திருக்கும். இந்த கடந்த 2.5 வருஷம் முன்னாடி ஜென்ம சனி ஆரம்பிக்கும் போது 2020 ஒரு சில மன சஞ்சலங்கள் உங்களுக்கு தொழிலில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் லாபம் இல்லாத நிலைமை ஏற்படுத்தியிருக்கும், தொழிலில் ஒரு சில இடர்பாடுகள் இன்னல்கள் ஜீவனத்துக்கே பிரச்சனையை கொடுத்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு 100% நடந்துடும். இப்போது டிசம்பர் 20 பயிற்சி ஆகிறது மார்ச் 6, 2025 வரைக்கும் இந்த பிரச்சனையானது மாறப்போகுது. பாத சனிக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. இதனால் என்னென்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே என்னதான் கோச்சாரப்படி நம்ம மீனராசி, மிதுன ராசி, மகர ராசின்னு சொன்னால் கூட உங்கள் தசா பாதிப்புகளும் ஒரு காரணம். தசாபுத்தி தான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். பொதுவாகவே ராசியை நீங்கள் பார்க்குறது, கோச்சாரப்படி பார்க்குறதெல்லாம் 50% நடக்கும். தசா புத்தி என்ன நடந்துட்டுருக்கோ அதோடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு. அந்த தாக்கத்தை இப்போது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். இல்லை தெரியல, எனக்கு என்ன தசா நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்ன தசா நடக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு, அதுலேயும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். பொதுவாக தெரியல அப்படிங்கிறவங்க டேட் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டுருக்கு அதை பார்த்து இந்த முழு காணொலி பார்க்கும்போது உங்கள் வயசு வாரியாக போடுறதால அது அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வயசு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தசா இருப்பு காலம் முன்ன பின்ன வரும். அதனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முழு காணொலியை பார்க்கும்போது நீங்கள் எந்த தசையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்லேயோ இல்லை எனக்கு கூப்பிட்டு நீங்கள் கால் பண்ணி அலைபேசி எனக்கு கால் பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பெட்டராக துல்லியமாக 100% முழுக்க சொல்லுவோம். அது பெய்டு கன்சல்டேஷன். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய திசை தான் ஆரம்ப கால திசை. 6 வருஷம் பொதுவாகவே சூரிய திசை. என்னுடைய கால்குலேஷன் படி 3 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் 3, 4, 5 அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கால ஜாதகத்தில் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த 3 வருஷத்தை எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிறேன். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் இருக்குது. மொத்தம் 20 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன். பொதுவாக இந்த ஜென்ம சனி காலத்தில் 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படாத பாடுபட்டிருப்பாங்க. சொல்லில் அடங்கா துயரம். படிக்கிற நேரத்தில் படிக்க முடியாமல் போகிறது, படிப்பு பாதியிலே விடுறது, படிக்கவே விருப்பம் இல்லாமல் போகிறதுங்கிற காலகட்டம்லாம் இப்போ தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. சரி, உங்கள் ராசியிலே இருக்கிற ஜென்மத்து தானே அது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்து தப்பாக டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும், ராங் டிசிஷன்ஸ். இப்போ அந்த காலகட்டம் எப்படி நகர்ந்து வருது அப்படின்னா தன்னுடைய ராசியிலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் பொருளாதாரத்தில் தான் ஒரு நெருக்கடியும் கடன் சுமைகள், பிரச்சனைகள், தனம் பிராப்தம் இல்லாமல் போகிறது, அப்படி சில விஷயங்கள், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணுறது, மெடிசன் செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கும். இப்போ ஆனாலும் தன குடும்ப வாக்குக்கே இப்போ ரொம்ப சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எனக்கு வாக்கு அதிகமாக நன்மையே அதிகமாக சொல்லுங்கள். நல்ல விஷயத்தையே சொல்லும் போது தான் நல்லது நடக்கும். சில ராங் டிசிஷன் எடுக்கிறதுனால வாக்குல உங்களுக்கு பலிதமாகக்கூடாத நிலை. ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் போய் சனி உட்கார்ற. அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாத நிலைமையில சில பேர் இருப்பாங்க. பிரச்சனையாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆயிரும். அதனால் பார்த்து பேசுங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு வர சனி உங்களுக்கு பண்ணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் 20 வயசுக்குள்ள தாய் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும், அவர் வழியில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும், இல்லை பிரிவை கொடுக்கும். இந்த மாதிரி 2 விஷயங்கள் ஏதாவது நடக்கும். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
வண்டி வாகனம் இது பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்பு சார்ந்த விஷயத்தில் சுகபோக வாழ்க்கைங்கிறதுல சனி பார்க்குறார். அப்படிங்கும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு தேவையில்லாத மெடிசன் செலவு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடும். அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. மன அழுத்தத்துலேருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளில வந்திருப்பீங்க மேக்சிமம். இப்போ கொஞ்சம் சாதாரண நிலை. எப்போவுமே ஒரு சனி ஆட்டி படைக்கும் போது ஒரு வீரியத்தோடு இருப்பீங்க. இப்போ அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும்போது அப்போ தான் அந்த பாதிப்பு என்னன்னு தெரியும். அந்த பாதிப்பை இப்போ அடைஞ்சிட்டு இருப்பீங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நண்பர்கள் வழியே இல்லை மாற்றுப்பாலினத்தர் வழியில் மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புனால பெண்களாக இருந்தால் ஆண்களோ, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டயோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ப்ளஸ் பாயிண்ட்டே இல்லைங்களா அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி, இளைய சகோதர வழியில் முன்னேற்றம், அவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து வர்றதுனால லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மாற்றுப்பாலினத்தரோட கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னரில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய நிலைமை. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு நகர்ந்து வர்றதுனால தொழிலில் இப்போ ஒரு growth அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் அது அதிக முயற்சியின் பேரில் கிடைக்கும். தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிக முயற்சியின் பேரில் உங்களுக்கு 100% கிடைக்கும். அடுத்தது ராகு திசை 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப 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 எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்துருவோம். இதில் ஜென்ம சனி நடத்திருந்தா டாப் கீரில் பிரச்சனையை கொடுத்துருக்கும். இந்த பிரச்சனையை கொடுத்தாலும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் சொல்லும். ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருக்கிறாரு, ஏன்னா ஜென்ம சனி வந்திருக்கு, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த பாத சனி ராகு திசையில் நல்ல ஒரு இடத்துல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாரு, காரகத்துவம் இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இந்த ராகு திசை அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு ராகு நல்ல இடத்துல இல்லைங்க 8 12 இருக்காருங்க, இல்லை வேற ஒரு தவறான ஒரு இடத்துல அசுப கிரகங்களோட சேர்ந்துருக்காருங்க, இல்லை ஏதோ ஒரு காரணம் ஒரு ஜாதகத்தில் அந்த ராகு திசை அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மைனஸ் ஆகும் அந்த தசை முழுக்க 18 வருஷமும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மது, மாது, போதை வஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடவே கூடாது. 100%. சரிங்களா? மற்ற காலத்தில் யூஸ் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. முதல்ல இதனால பாதிப்பு அதிகமாக இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். உங்களை ஆசையை மூட்டி வேஷம் போட்டு வச்சு கடைநிலை ஊழியனா ஆக்கி விட்டுருவார். கடைக்கோடியில் எங்கன்னா தெருவில் நிற்பாட்டிடுவார். அந்த மாதிரி விஷயம். ராகு இருக்கிற வரைக்கும் நல்லா அப்படியே இருப்பீங்க. நல்ல ஒரு போதை, நல்ல ஒரு மாதுல நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடும். அதனால் இந்த நேரங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறான சிந்தனைகளுக்கு செலுத்தக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. நல்லதே மேக்சிமம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் இந்த ராகு திசையில். அடுத்தது குரு திசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த குரு திசை காலங்களில் எவ்வளோலாம் கெட்ட மனிதர்களாக இருந்தீங்களோ குரு திசை காலங்களில் நல்ல மனிதர்களாக ஆக்கப்படுவீங்க. அதுதான் உண்மையான விஷயம். எவ்வளோ மோசமாக ராகு திசையில் இருந்தாலும் குரு திசையில் மாறிடுவாங்க. இந்த குரு திசை காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபிட்சமான சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். ஆனால் இந்த குரு திசை அஸ்தங்கமாகாமலோ, நீசம் பெறாமலோ, இல்லை வக்ரம் அடையாமலோ, இல்லை குரு ஒவ்வொரு இதுக்கு வக்ரம் அடைஞ்சால் நல்லது. ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அதுதான் ஜாதகத்தோட சூட்சமம். ஒவ்வொருத்தரோட ஜனனகால ஜாதகத்தோட சூட்சம். ஒருத்தர் மகர ராசின்னா நம்ம எல்லாத்துக்கும் உத்திராட நட்சத்திரம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காது. ஜாதகத்தை பொறுத்தே பலன்கள் மாறும். ஆனால் ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகும் 90%. குரு திசை அப்படிங்கும் போது உங்களுக்கு சுபிட்சத்தையும் சுப பலன்களை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். ஆனால் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அதுதான் விதிவிலக்கு. ஆனால் எந்த இதிலே கவனம் இருக்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்துலேருந்து 3, 7, 10 அப்படிங்கிற பார்வையில் 4, 8, 11ஆம் இடத்துக்கு பார்க்குது. வண்டி வாகனத்தில், தாய் விஷயத்தில், அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தர் விஷயத்தில், 3ஆம் நம்பர் தலையீடு, கொடுக்கல் வாங்கல், மாங்கல்ய விஷயத்தில் அப்படிங்கிற இடத்துல கவனமாக இருக்கணும்.
இந்த காலத்தில் லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபத்தில் பிரச்சனை வரும். தொழில் இருக்குங்க, ஆனால் லாபம் சம்பாதிக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபத்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனாலும் அது மீண்டு வந்துடுவீங்க. 11ஆம் இடத்து சனி பார்க்கும்போது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும். மூத்த சகோதரர் இல்லைன்னா லாபத்தை பிரச்சனையாக கொடுத்துரும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குரு திசை மேக்சிமம் நல்லது தான் பண்ணும். ஆனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு இருக்கும் இடம் பொறுத்தே பலன்கள் மாறுபடும். சனி திசை 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் இந்த சனி திசை காலங்களில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு ராசியாதிபதி திசை. இந்த திசையில் நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4, 8, 11 அப்படிங்கிற இடத்துல பார்வையிடுதில் அது எல்லாம் 100% நடக்கும். அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் சகோதர விஷயத்தில், மாங்கல்ய விஷயத்தில், நான் லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், மூத்த சகோதர வழியில் இப்படி பிரச்சனை கொடுத்தாலும் உத்தியோக விஷயத்தில் எப்படி இருக்கும்? உத்தியோகத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கலவரம் பண்ணிக்காதீங்க. தொழிலில் இக்கட்டான நிலமையில் இருந்தாலும் பெரிய முதலீடுகள் போடாமல் கொடுக்கல் வாங்கல பெரிய நம்பிக்கை யார் மேலேயும் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சனி திசையில் உங்கள் ராசியாதிபதி திசைனால மேக்சிமம் உங்கள் பையன் பிள்ளைக்கெல்லாம் நல்லது நடக்கும். 100% உழைப்புக்கான மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது புதன் திசை 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த தசா காலங்களில் நல்லது நடக்கும். சனி திசை அளவுக்கு இல்லாமல் அதோட கொஞ்சம் கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். கேது திசை 90லேருந்து 97 வயசு வரைக்கும், சுக்கிர திசை 97லேருந்து 117 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட இந்த 2 திசையும் கலந்து வர்றதுனால ஒரு 100 வயசுக்குள்ளே 99 வயசுக்குள்ளே என்னென்ன விசேஷம் நடக்கும்னா ஆன்மீக வழியில் உங்களுடைய பாதைகளை செலுத்துவதும், சுக்கிர திசை வயதான பிறகு பிரயோஜனம் இல்லாத திசையாக இருக்கிறதுனால அனுபவிக்க வேண்டிய வயசில் சுக்கிர திசை வரணும். அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதே மாதிரி சோதனை சாதனையாக மாறக்கூடிய விஷயங்களும் அமையும். சில விஷயங்களில் உடம்பையும் மனசையும் தெளிவாக பார்த்து கொள்வது நல்லது. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் நல்ல பணம், பேர், புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம், நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கும். சனிக்கிழமையில் சனி ஹோரையில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சாமி பாதத்தில் வச்சு வழிபட்டு வாங்க, ரொம்ப நன்மை நடக்கும். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது, சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நன்மையை கொடுக்கும். காக்கைக்கு சோறு வைப்பது, அன்னதானம் பண்ணுறது, வஸ்திர தானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இதனால் நல்ல ஒரு மேன்மை பிரம்மாண்டம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அது மாதமோ வாரமோ நாள் கணக்குலையோ போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.